இந்திய அணி கிரிக்கெட்ல எத்தனையோ நாடுகள் கூட விளையாடினாலும் இவங்க ஒருத்தர்கிட்ட மட்டும் எப்பவுமே தோத்துறக்கூடாது அப்படின்னு நினைக்கிறது நிச்சயமா பாகிஸ்தானுக்கு எதிராக தான் இருக்கும். அதுவும் ஐசிசி நடத்துகிற டோர்னமெண்ட்ஸ் அப்படின்னு வரும்போது வேற யார்கிட்ட வேணாலும் தோத்துக்கோங்க, ஆனால் பாகிஸ்தான் கிட்ட எப்படியாவது ஜெயிச்சிருங்க அப்படிங்கிறது தான் ரசிகர்கள் எல்லாரோட எண்ண ஓட்டமாகவும் இருக்கும். அப்படி கடந்த ஆண்டு இதே நாளில் பாகிஸ்தானுக்கு எதிராக ஒரு மகத்தான வெற்றியை இந்திய அணி பதிவு செஞ்சிருந்தாங்க. அது என்ன வெற்றி அப்படிங்கிறதான் இப்போ நம்ம பார்க்க போறோம். நம்ம எல்லாருக்குமே தெரியும் இந்த டைம் அப்படிங்கிறது கடந்த ஆண்டு அப்படியே ரீவைண்ட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா T20 உலக கோப்பை நடந்துட்டு இருந்தது. அதுல ஒரு போட்டியில தான் இந்தியா பாகிஸ்தான் அணிகள் பலப்பரீட்சை நடத்தினாங்க. அந்த போட்டியை பொறுத்த வரைக்கும் இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் ஐசிசி டோர்னமெண்ட்ஸ்ல மட்டுமே போட்டிகள் நடக்கிறதுனால அதுவும் ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த போட்டியா தான் பார்க்கப்பட்டது. அந்த போட்டியில முதல்ல டாஸ் ஜெயிச்ச பாகிஸ்தான் நாங்க பவுலிங் பண்றோம் அப்படின்னு சொன்னாங்க. அப்படி பாகிஸ்தான் சொன்னதுமே நிறைய பேருக்கு அதற்கு முந்தைய காலகட்டங்களில் நடந்த ஐசிசியோட போட்டிகள் நிச்சயமா நினைவுக்கு வந்திருக்கும். ஏன்னா முதல்ல பேட்டிங் பண்ண இந்திய அணி நிறைய தடுமாற்றங்களை அதற்கு முந்தைய போட்டியில சந்திச்சிருந்தாங்க பாகிஸ்தானுக்கு எதிராக. ஸோ அதே மாதிரியான ஒரு சூழல் தான் அந்த T20 போட்டியிலேயுமே நடந்தது. ஏன்னா பாகிஸ்தானுக்கு எதிராக எப்பவுமே நல்லா விளையாடக்கூடிய விராட் கோலி அந்த போட்டியில 4 ரன்கள் மட்டுமே எடுத்து ஆட்டம் இழந்தாரு. அதற்கு அப்புறமா பார்த்தோம் அப்படின்னா ரோஹித் சர்மாவும் அவுட் ஆகுறாரு. அடுத்தடுத்து வர வீரர்கள் விக்கெட்டை பறிகொடுக்கக்கூடிய சூழல்ல ஒரு நல்ல பார்ட்னர்ஷிப்பை ரிஷப் பண்டும் அக்ஷர் பட்டேலும் சேர்த்து அமைச்சு கொடுத்தாங்க. உண்மையை சொல்லணும் அப்படின்னா இந்த இடத்துல இருந்து தான் அக்ஷர் பட்டேல் அந்த 4வது வீரராக களமிறங்கி இந்தியாவுக்கு அந்த T20 உலகக்கோப்பை முழுக்க ஒரு நல்ல இடத்த பிடிச்சி தரதுக்கு மிக முக்கிய காரணமாக அமைஞ்சது இந்த போட்டி அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இந்த போட்டியில் அவர் எடுத்த ரன்கள் அப்படிங்கிறது 20. இன்னொரு பக்கம் ரிஷப் பண்ட் 42 ரன்களை எடுத்திருந்தாங்க. இந்திய அணியை பொறுத்த வரைக்கும் 19 ஓவர்கள் முடிவில் அனைத்து விக்கெட்டுகளையுமே இழந்து வெறும் 119 ரன்களை மட்டும் தான் சேர்த்திருந்தாங்க. ஸோ இலக்கு ரொம்ப கம்மியாக தான் இருக்கு, ஈஸியாக பாகிஸ்தான் ஜெயிக்க போறாங்க அப்படிங்கிறது தான் இந்தியர்கள் எல்லாரோட எண்ண ஓட்டமாகவும் இருந்திருக்கும். ஆனாலும் ஏதாவது ஒரு மேஜிக் நடக்கும் அப்படின்னு நம்பிட்டு இருந்தவங்களை கைவிடாம பும்ரா அந்த மேஜிக்கை நிகழ்த்தி காட்டினாரு. பாகிஸ்தான் அணியோட ஓபனர்களான பாபர் அசம் மற்றும் முகமது ரிஸ்வான் 2 பேரோட விக்கெட்டையும் பும்ரா எடுத்தாரு. அது மட்டும் இல்லாம பாகிஸ்தான் கிட்டத்தட்ட ஜெயிச்சிருவாங்களோ அப்படிங்கிற ஒரு சூழல் வரும்போது இஃப்திகாரோட இன்னொரு விக்கெட்டையும் அவர் எடுத்து கொடுத்தாரு. ஸோ அந்த வகையில் இந்த போட்டியை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா பாகிஸ்தான் அணி 20 ஓவர்கள் விளையாடி இருந்தாலும் அவர்களால எடுக்க முடிந்த ரன்கள் அப்படிங்கிறது 113 மட்டும் தான் இருந்தது. அப்படி 6 ரன்கள் வித்தியாசத்தில் பாகிஸ்தானை இந்தியா வீழ்த்தின அந்த மிக முக்கியமான நாள் தான் இன்னைக்கு.